ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, புது காலத்தினுடைய 16வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக விடுதலை பயண நூலிலிருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய முணுமுணுப்பை கடவுள் கண்ணோக்குகிறார். தான் விரும்பி ஏற்றுக்கொண்டு அழைத்து வந்த மக்களினங்கள் மோசேவுக்கு எதிராகவும் ஆரோனுக்கு எதிராகவும் முணுமுணுப்பதை அவர் கவனிக்கிறார். இறைச்சி பாத்திரத்திலே அமர்ந்து கொண்டு நாங்கள் ஒருவேளை எகிப்திலே இருந்திருந்தால் இறைச்சி உண்டிருப்போம், அப்பம் உண்டிருப்போம், அங்கே இறந்திருப்போம். இப்படி எங்களை பசியால் கொல்லுகிறீரே என்று அவர்கள் முணுமுணுப்பதை கடவுள் கேட்டு தான் பெற்ற பிள்ளைகள், தான் வழிநடத்திய பிள்ளைகள் ஆசையோடு கேட்கிறார்கள் என்று அன்று மாலையிலிருந்து அவர்களுக்கு காடையும் அப்பத்தையும் கொடுக்கிறார். வானிலிருந்து அவர்களுக்கு அதை கொடுத்ததால் அவர்களுக்கு என்னவென்று அது தெரியவில்லை. மோசே வழியாக அதை தெரிந்து கொள்கிறார்கள். அதை எவ்வளவு சேர்க்க வேண்டும், எவ்வளவு உண்ண வேண்டும், அதை அடுத்த நாளுக்கு சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது. சனிக்கிழமை மட்டும் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாமல் இருக்க சனிக்கிழமை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. அதை அவர்கள் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் தெரியாமல் செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அதை சேர்த்து வைத்ததை பாழாக போ செய்தார். கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த வார்த்தைக்கு உண்டான மதிப்பை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறார் என்றால் அது நம் நல்லதற்காக, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் சொல்லுகிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்ற பொழுது நாம் வாழ்வு பெறுகிறோம். இது உண்மை, இது நிச்சயம். இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன கொடுக்கிறது என்றால், நாம் துன்ப வேளையிலே, நாம் அழுது ஜெபிக்கையிலே, நாம் உள்ளறைக்குள் இருந்து ஜெபிக்கையிலே அனைத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். ஜெபம் என்பது ஆண்டவரை நோக்கி கேட்பது. அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, ஆபத்து வேலையாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி நாம் கூக்குரல்கின்ற பொழுது நம்முடைய குரலை கேட்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே என்று உரக்க கத்தினார்களோ அவர் இறங்கி வந்தார், அவர்களை சந்தித்தார். நாமும் நம்முடைய துன்ப வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். துன்ப வேளையில் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா நிலையிலும் ஆண்டவரை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் ஏறத்தாழ அதே செய்தியை தான் நமக்கு சொல்லுகிறது. ஒருவர் விதைக்க செல்கிறார். அதிலே சில விதைகள் வழியோரம் விழுந்தன, பறவைகள் உண்டு விட்டன. பாறை பகுதியில் விழுந்தன, மண் இல்லாதனால் காய்ந்து விட்டன.